ராமநாதன் அர்ச்சுனா என்பவர் ஒரு வெகுளி என்று நாங்கள் கருத முடியாது. என்னை பொறுத்தமட்டிலே அவர் திட்டமிட்டு இந்த அரசியலுக்குள் திணிக்கப்பட்டு நகர்த்தப்பட்ட ஒரு காயாக இருக்கலாம். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு நீதி வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதியை நாங்கள் கோருகின்ற பொழுது அதற்கு எதிராக செயற்படுவது என்பது உண்மையிலே ஒரு முரண்நகையாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. அவர் என்னை பொறுத்த மட்டிலே அவர் ஒரு நச்சு விதையாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த நச்சு விதை, அந்த நச்சு முள் செடி அகற்றப்பட வேண்டும், தமிழ் அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டும். இது ராஜபக்சர்கள் கொடுங்கோலர்கள் என்று சொல்லிக்கொண்டு ராஜபக்சர்கள் செய்த அந்த வேலையைத்தான் இப்பொழுது NPPயும் செய்ய முனைகிறது என்பது. தாங்கள் நல்லவர்கள், தாங்களை சமூக மீட்பவர்கள், தாங்கள் இனவாதிகள் அல்ல என்று இல்லை, நாங்கள் அந்த கூட்டத்திலிருந்து எங்களை வெளியேற்ற வேண்டும் இல்லை என்றுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. அதனால் அவர் இப்பொழுது வெளியேறி இருக்கிறார். தந்தை செல்வனுடைய அகிம்சை போராட்டத்தை வன்முறை கொண்டு சிங்கள தேசம் அடக்க முற்பட்ட பொழுது பின்னர் பல்வேறு ஆயுத குழுக்கள், 37 ஆயுத குழுக்கள் எங்களுடைய மண்ணிலே தோன்றினது. அதிலே ஒரு 5-6 ஆயுத குழுக்கள்லாம் பலம் பொருந்தியவையாக இருந்தவை. மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் மீது விரக்தி அடைஞ்சுதான் வேறு தெரிவை நோக்கி போனவர்கள். அந்த மக்கள் அரச பக்கம் போகக்கூடாது, ஒரு வெங்காயத்தின் பக்கம் போய் ஒரு ஒரு வெங்காயத்தை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப அது விஷர் கூத்தாடி கொண்டு தெரியுது. சந்திரகுமார் துரோகி என்றார்கள், இந்த சந்திரகுமாருடன் கொள்கை கூட்டண்டார்கள். ஆகவே இவர்கள் தனக்கு பேக்கில் வர்றது தான் கொள்கை. அவர் நான் அவருக்கு கொள்கை என்று சொல்கிறது மட்டும்தான் கொள்கை. பேசு. தமிழ் 24 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எங்களுடன் இணைந்திருப்பவர் பிரபல சட்டத்தரணியும் முன்னாள் மாநகர சபை முதல்வர் மணிவண்ணன் அவர். வணக்கம். குறிப்பாக அண்மை காலமாகவே உங்களுடைய அரசியல் பயணம் என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் முன் வருவதில்லை என்ற ஒரு என்னுடைய தனிப்பட்ட பார்வை. உண்மையா? நீங்கள் சொல்வது போல முன்வருவது குறைவாக தென்படலாம். காரணம், நாங்கள் முன்னர் தினமும் செய்திகளிலே வலம் வந்த நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், மிக கடினமான வேகமான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே அடிக்கடி செய்தித்தாளிலே எங்களுடைய செய்திகள் வந்து கொண்டிருந்தன. சில பேர் சொன்னார்கள், பாராளுமன்றத்துக்கு பிறகு அதிகம் பேசப்படுகின்ற இலங்கை முழுவதிலுமே அதிகம் பேசப்படுகின்ற ஒரு சபையாக யாழ்ப்பாண மாநகர சபை மாறிவிட்டது என்று என்னுடைய காலத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு சொல்லியிருந்தார்கள். என்றதை தாண்டி விக்னேஸ்வரன் ஐயாவும் இப்பொழுது அரசியலில் இல்லையா என்ற ஒரு பார்வை காணப்படுகிறது. ஏனென்றால் முக்கியமான நிகழ்வுகள் தமிழ் தேசிய பரப்பில் நடைபெற்று வருகிறது. இந்த மாகாண சபை தேர்தலை ஒட்டி பல்வேறு கட்சிகள் கூட்டிணைவு சார்ந்த கலந்துரையாடல்கள் போய்கொண்டிருக்கு. ஆனால் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுவது குறைவாக காணப்படுகிறது. திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் அவருடைய உடல் நலம் காரணமாக கொழும்பிலே தங்கியிருக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அவர் விரைவிலே யாழ்ப்பாணத்துக்கு வர இருக்கின்றார். மாகாண சபை தேர்தல்கள் வரலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் வராது என்றும் டில்வின் சில்வா அவர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே அதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் வருவதற்கு இருக்கிறார். அவருடைய உடல் நலம் காரணமாக சில காலம் கொழும்பிலே தங்கியிருக்க வேண்டும். இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளித்து நீங்கள் அந்த இடத்தை நிரப்ப முடியுமா? இல்லை, நாங்கள் கட்சியினுடைய பணிகளை முழுமையாக முன்னெடுத்து செல்வதற்கான முழுமையான அதிகாரத்தையும் அதற்கான பணிப்புரையையும் விக்னேஸ்வரன் ஐயா எனக்கு சொல்லியிருக்கின்றார். நாங்கள் கட்சியை முன்னெடுக்கின்ற வேலை திட்டங்களை விக்னேஸ்வரன் ஐயாவுடைய வழிகாட்டலிலே அவருடைய சம்மதத்தோடு அவருடன் இணைந்து நாங்கள்
இப்போதுக்கு தயாராக இருக்கின்றோம், முன்னெடுத்து வருகின்றோம். நீங்கள் செய்த பணி வந்து அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பணி. ஏனென்றால் நீங்கள் குறுகிய காலம்தான் மாநகர சபையை ஆண்டிருந்தாலும், ஆனால் நீங்கள் உங்கள் அடையாளமாக இருப்பது இந்த குளங்களை சீர்படுத்தினீர்கள் மற்றும் வந்து சில விடயங்கள் வந்து மிக பெரும் ஒரு பேசுபொருளாக காணப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் தமிழ் தேசிய அரசியலை போலி அரசியல் இல்லாமல் உங்களுடைய காய் நகர்த்தல் காணப்பட்டிருந்தது. இவ்வாறு பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் காணப்படுகிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏன் அந்த பதவியை எடுத்து அதனை மேற்கொள்ளக்கூடாது? இல்லை, பதவியை நான் சும்மாவே தூக்கி எடுக்க முடியாது. எங்களுடைய மாநகர சபை வேட்புமனு திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டதாகவே நாங்கள் கருதுகின்றோம். எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதனால் மாநகர சபை தேர்தலிலே நாங்கள் போட்டியிட முடியாத ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. அதனாலே நாங்கள் தற்சமயம் வழியில் இருக்கிறோம். அதுதான் நாங்கள் எந்த ஒரு பதவி நிலையிலும் நாங்கள் இல்லாததனால்தான் எங்களுடைய செயற்பாடு தொடர்பில் அதிகம் பேசப்படுவதில்லை. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் 2024 நாங்கள் போட்டியிட்ட பொழுது மக்கள் ஆணை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். அதே நேரத்தில் வந்து இனி வரும் காலங்களில் நீங்கள் கூறின மாதிரி மாகாண சபை நடக்குமா என்பதை தாண்டி அவ்வாறு நடந்தால் உங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும்? தமிழ் மக்கள் கூட்டணியுடன் இணைந்து செல்வீர்களா, அல்லது வேறு வகையில் நீங்கள் அதை அணுகுவீர்களா, அல்லது இப்போ அந்த கூட்டமைப்பாக ஒன்றிணைவது தொடர்பான பல்வேறுபட்ட உரையாடல்கள் போய்கொண்டிருக்கு. அப்போ நீங்களும் அவர்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா? இல்லை, நாங்கள் இப்பொழுது மாகாண சபை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பிலே அல்லது இந்த கட்சியுடன் சேர்ந்து போட்டியிடுவது என்பது தொடர்பிலே இத்தகைய முடிவும் எடுக்கவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் கூட்டணியாகத்தான் எங்களுடைய இத்தகைய முடிவும் இருக்கும். தமிழ் மக்கள் கூட்டணியை விட்டு நான் வெளியேறிய அல்லது விலகி மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வது என்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. தமிழ் மக்கள் கூட்டணி நாங்கள் தேர்தல் நெருங்குகின்ற காலத்திலே நாங்கள் தனித்து போட்டியிடுவதா இல்லை கூட்டு சேர்ந்து போட்டியிடுவதா, அவ்வாறு கூட்டு சேர்ந்து போட்டியிடுவதாக இருந்தால் எந்த தரப்போடு கூட்டு சேர்ந்து போட்டியிடுவது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்போது நாங்கள் அதை பற்றி எதுவுமே உரையாடவில்லை. இப்போது நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணியை ஒரு நிலையான வளர்ச்சியை நோக்கி நகர்த்துவதற்கான அடிப்படை கட்டுமானங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த கட்டுமானங்கள் செய்து முடிந்ததும் எங்களுடைய பணி கட்சியை வளர்ப்பதில் மட்டுமே இப்பொழுது குறியாக இருக்கின்றோம். ஒரு காலத்தில் நீங்கள் கூட்டணி அமைப்பதாக இருந்தால் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு இடம் இருக்கு உங்களோட அணியில்? நிச்சயமாக ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எங்களுடைய கட்சியிலே இடம் இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. என்னை பொறுத்தமட்டில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ராமநாதன் அர்ச்சுனா என்பவர் ஒரு வெகுளி என்று நாங்கள் கருத முடியாது. என்னை பொறுத்தமட்டிலே அவர் திட்டமிட்டு இந்த அரசியலுக்குள் திணிக்கப்பட்டு நகர்த்தப்பட்ட ஒரு காயாக இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய சந்தேகமாக இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டிலே அவர் ஒரு நச்சு விதையாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த நச்சு விதை, அந்த நச்சு முள் செடி அகற்றப்பட வேண்டும், தமிழ் அரசியலிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அவர் எல்லா விதத்திலும் கலாச்சாரமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், தமிழ் தேசியமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் சிதைக்கின்ற பணியை கனகச்சிதமாக அவர் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த நச்சு விதை அகற்றப்பட வேண்டும். நான் முன்னர் யோசித்தேன், சில வேளைகளிலே அவர் சரியாக அவரை வழிநடத்தினால் அல்லது அவர் சரியான ஆலோசனைகளை பெற்றால் அல்லது தன்னை திருத்திக் கொள்ளலாம் என்று. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் அவர் ஒரு திட்டமிட்டு விதைக்கப்பட்ட நச்சு விதையாகத்தான் தோன்றுகின்றது. அதே நேரத்தில் இபிடிபிக்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சியினருக்கு இடம் இருக்கா? இல்லை, நிச்சயமாக இல்லை. டக்ளஸ் தேவானந்தாக்கு எங்களுடைய கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க போவதில்லை. இல்லை, நான் ஏற்கனவே பல பேட்டிகளிலே சொல்லியிருந்தேன், கூட்டு தொடர்பாக இதுவரை எந்த ஒரு நிலைப்பாடும் எங்களுடைய கட்சியினாலே எடுக்கப்படவில்லை. தமிழ் தேசிய பரப்பிலே இயங்கக்கூடிய வேறு கட்சிகளோடு நாங்கள் கூட்டமைப்புக்குள் அல்ல கூட்டுக்குள் செல்வதற்கான தடைகள் என்று எதுவும் இப்பொழுது இல்லை. ஆனாலும் அது தொடர்பான உரையாடல்களோ கலந்துரையாடல்களோ அல்லது கட்சிக்குள் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. இப்பொழுது மட்டத்திலே எங்களுடைய கட்சியை வளர்த்தெடுப்பதற்கான முனைப்புகளில் மாத்திரமே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கூறுகிறீர்கள், தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்குகிற கட்சிகளோடு நாங்கள் இணைவோம், சில விட்டு கொடுத்து
அவ்வாறு பார்க்கலாம். சில விட்டு கொடுப்பு என்று எதை நீங்கள் கேட்கின்றீர்கள் என்று சில விட்டு கொடுப்பு என்பது வந்து ஆண்மையில் கயேந்திரகுமார் அவர்கள் வந்து ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். எங்களுக்கு கொள்கை இணக்கப்பாடு இருந்தால் நாங்கள் இணைந்து கொள்வோம் என்று ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். அந்த கொள்கை ஆனால் அதற்கு கொள்கை என்னன்றது நீங்கள் தயவு செய்தவர்கிட்ட கேட்டுறாங்க. அவருக்கு கொள்கை என்ற எதுவும் இல்லை. அவர் அப்போ சொல்கிறது அந்த நேரம் சொல்கிறது தான் கொள்கை. அது சந்திரகுமார் அவரோட சேர்ந்தால் அது கொள்கை, இபிடிபி சேர்ந்தால் கொள்கை, ராஜபக்சர்களுக்கு வால் பிடிக்கிறண்டா கொள்கை. அப்போ அவர்கிட்ட கொள்கை ஆடிக்கு ஒருக்கா ஆவணிக்கு ஒருக்கா மாறிக்கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வரும்பொழுது சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தீர்கள். அதே நேரத்தில் முழுமையாகவே ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கணும் என்ற நிலையில் அவர் இருந்தார். ஆனால் இன்று சிவாஜிலிங்கம் அவர்களோட இணைந்து சபைகளை கைப்பற்றி இருக்கிறார். அதான் வேடிக்கையான. அதைத்தான் நான் சொன்னேன், அவருக்கு கொள்கை என்று எதுவும் கிடையாது. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு நோட்டீஸ் அடித்து விட்டார்கள், தங்களுடைய கொள்கைக்கு இணங்குகிறவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் ஜனாதிபதி தேர்தல் என்று. சிவாஜிலிங்கம் அண்ணன் பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார். நான் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்கிற அந்த கோட்பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு வாக்களிக்க சொல்லி. அப்போ சொல்லிச்சுன்னா இல்லை சிவாஜி அன்னைக்கும் வாக்களிக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணிக்கணுமெண்டு. அப்போக்கே அவளுக்கு என்னத்துக்கு எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது, நியாயப்படுத்துகிறன்னு தெரியாமல் கதையில் கதைச்சு அதில் ஒன்று சிவாஜிலிங்கத்தை வளர்க்கக்கூடாது, சிவாஜிலிங்கம் வந்து ஒரு பிள்ளையானால் என்றும் சொல்லப்பட்டு, அதால் தான் சிவாஜிலிங்கத்துக்கு வாக்களிக்க சொல்ல மாட்டோம்னு சொல்லப்பட்டு. இப்போ அதே சிவாஜிலிங்கம் அன்னையோட சேர்ந்து கூட்டாக தேர்தலை கேட்டார்கள். இன்றைக்கு அதே சிவாஜிலிங்கம் அன்னையை அவர்கள் நகரசபையினுடைய தவிசாளராக கூட ஆக்கியிருக்கிறார்கள். ஆகவே சந்திரகுமார் துரோகி என்றார்கள், இப்போ இந்த சந்திரகுமாருடன் கொள்கை கூட்டண்டார்கள். ஆகவே இவர்கள் வந்து தனக்கு பேக்கில் வர்றது தான் கொள்கை.